கோட்டுப்புறத்தில் சித்ரா நகரில் வாம்பே திட்டம்னு ஒரு வீடு 2004 குடியிருந்தாங்க. அந்த வீடு பார்த்திங்கன்னா 120 ஸ்கொயர் ஃபீட் தான் அந்த வீடு. மக்களுடைய அப்போ அது இருந்தால் கடந்த ஒரு 4 வருஷமாக பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு ட்ரைனேஜ் வசதியும் குடிநீர் பிரச்சனையும் ஈபி பிரச்சனையும் அடிக்கடி ரொம்ப கஷ்டமாக ரொம்ப தொல்லையாக இருப்பாங்க. இதை முன்னெடுத்து தான் நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா புதிய வீடு வந்து இந்த கோட்டுப்புறத்தில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலிமா 1800 வீடு புதுசாக கட்டினாங்க. அந்த 1800 வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பழைய அலாட்டி பார்த்திங்கன்னா 1476 ப்ளஸ் 88 வீடு ஆக்கிரமிப்பாளர்கள் போய் மீதி இருக்கிற வீடை 195 வீடை இந்த மக்களுக்கு ஒதுக்கீடு செய்யணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக போராடிட்டு இருக்கிறோம். அதுக்கு வந்து நல்ல ஒரு தீர்வெல்லாம் கொடுத்து நல்லபடியாக வந்தது. ஆனால் இது ஒரு காலதாமதமாக ஆகிடுச்சு. காலதாமதம் எப்படின்னு ஆகிடுச்சுன்னா இந்த ஸ்கீமை வந்து கவர்மெண்ட்டில் அனுப்பும்போது தேர்தல் வந்து தேதி அனௌன்ஸ் பண்ணதுனால அது அப்படியே நின்றுடுச்சு. இப்போ புதிய அரசு வந்திருக்குது. புதிய அரசுக்கு வந்து இதோடைய ஸ்கீமை பற்றி அமைச்சருக்கு போய் சொல்லியிருக்கிறாங்க. அமைச்சரும் இதை பற்றி பேசியிருக்குன்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஒரு போன வாரத்தில் ஒரு 10 நாள் முன்னாடி பார்த்திங்கன்னா எம்டிஏ இந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியோடைய எம்டிஏ மேலாண்மை இயக்குனரை வந்து இந்த மக்களோடு சேர்ந்து ஒரு 10 நாள் முன்னாடி போய் பார்த்தோம். அந்த அம்மாவும் சொன்னாங்க, ஒரு 2 வாரம் பொறுத்துக்குங்க, ஒரு 3 வாரம் பொறுத்துங்க. புதிய அமைச்சர் வந்து பதவி பிரமாணம் எடுத்தது பிறகு இவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஐஜே பிளாக்கை வந்து கண்டிப்பாக கொடுப்போன்னு சொல்லி ஒதுக்கீடு செய்வோன்னு சொல்லி உறுதி அளித்தாங்க. இதை மக்களுக்கு வந்து நேற்று பார்த்திங்கன்னா ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பத்தை அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து இதை வந்து ஒரு 60 வீடு சைதாப்பேட்டில் வந்து அந்த பக்கத்தில் இருக்க சத்யா நகர் ஒரு இடத்த வந்து ஒரு 60 வீடு ஒதுக்கீடு செஞ்சுட்டாங்க, இந்த ஐஜே பிளாக்கில் ஒதுக்கீடு செஞ்சுட்டாங்கன்னு யாரோ ஒரு வதந்தியை கொடுத்ததுனால அந்த பயத்தால் மக்களுடைய பயம் அதை வந்து யாரோ ஒரு பயன்படுத்திட்டு இன்றைக்கி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணும். இது ஒரு நியாயமான ஆர்ப்பாட்டம். ஏன்னா கிட்டத்தட்ட 20 வருஷம் அந்த மக்கள் வந்து அவ்வளோ போராட்டத்தில் இருக்கிறாங்க, மன வலியோடு இருக்கிறாங்க. ஒரு சராசரி ஒரு குழந்தையோ பெரியவங்களோ கூட இருக்க முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2 வருடங்களாக 3 வருடங்களாக பார்த்தீங்கன்னா அடிக்கடி அந்த வீட்டுடைய தளம் விழும். அது வந்து சரி கூட செய்ய முடியாது. என்ன விஷயம்னா இது ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். இங்கே நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு ஸ்லம் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வாம்பே ஸ்கீமுக்கு எந்த ரிப்பேர் ஒர்க்கும் பண்ண மாட்டோம், அதுக்கு எங்களுக்கு ஸ்கீமுக்கு எங்களை அலோடு இது இல்லை, இது வேறு ஸ்கீம் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளாக 3 ஆண்டுகளாக எந்த ஒரு சின்ன சின்ன ரிப்பேர் ஒர்க் கூட பண்ணலை அவங்க.